ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டைல் டெய்லர் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது செமி பட்டியாலாம் தான் பார்க்க போகிறோம். நார்மல் பேண்ட்க்கும் இந்த பேண்ட்க்கும் வந்து ப்ளிட்ஸ் பிடிக்கிறது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெல்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெல்ட்டு பாருங்கள், இது வந்து மேல் பக்கமாக இருக்குது. நம்ம உள் பக்கமாக திருப்பிட்டு பெல்ட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், உள் பக்கமாக திருப்பிட்டு ஈவனாக இப்படி வச்சுட்டு மேலே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சுக்கு இந்த பக்கம் கேப் விட்டுட்டு அரை இன்ச்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி பீக் அடிச்சுக்குங்க. அப்புறமா 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வரலாம். இந்த பாருங்கள், ஸ்டிச் பண்ணிட்டேன். அந்த ஓப்பன் மட்டும் 1 இன்ச் ஓப்பன் மட்டும் விட்டுறலாம். நல்லா பீக் அடித்து ஸ்டார்ட் பண்ணி பீக் அடித்து முடிச்சிருங்க. அப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு மடி மடித்து அடிச்சிடலாம். வீடியோவை தெளிவாக பாருங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன், பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா டெய்லரிங் பற்றி அவங்களுக்கும் சென்ட் பண்ணி விடுங்க. கட்டிங் வீடியோ தனியாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளீட் வந்து ரெடி பண்ணிடுங்க. இது பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் மட்டும் விட்டிங்க அப்படின்னா அப்படியே அதை மடித்து அடிச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா பிரிகிற உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அவங்க நாடாக கோர்த்து நம்ம கட்டிகிட்டே இருக்கும்போது பிரியவே பிரியாது. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த 1 இன்ச் அலவுன்ஸில் அப்படியே நம்ம பெல்ட் வந்து மடித்து அடிச்சுட்டே வந்துடலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆவரேஜ் பண்ணி பண்ணி அடிச்சுட்டு வாங்க. கடைசியில் ஒரு 2 mm கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் தையல் அப்படியே அந்த தையல்லே போட்டுவாங்க. அந்த தையல் பாருங்கள், இந்த மாதிரி ஆவரேஜாக ஈவனாக போட்டுவாங்க. மடித்து கொடுத்தாலே அது ஈவனாக மடித்து கொடுக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பாருங்கள், அந்த ஓப்பன் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து நாடா கொடுத்து நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், பெல்ட்டு நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த ஸ்டார்டிங் பக்கத்துக்கு இந்த பக்கம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 சைடும் நம்மளுக்கு மார்க்கணும். அந்த சைடு வந்து நம்ம ப்ளீட் பிடிச்சிருக்கிறதால நம்மளுக்கு சென்டர் மார்க் வந்து அப்படியே தெரிஞ்சிடும். இப்போது பாட்டம் பெல்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மடி ஆப்போசிட் சைடில் ஒரு மடி மடித்து ரெண்டும் சேர்த்து ஒன்று மடிச்சிடலாம். ஓகேவா? நிறைய பேர் வந்து உள்ளே ஃபோம் வைப்பாங்க. இந்த மாதிரி வச்சாலே போதும், ஹெவியாக இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு ஸ்டிச் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொன்று நம்ம ரெடி பண்ணிடலாம். பார்த்துக்குங்க, ஒரு மடி மடித்து இன்னொரு மடி அதுக்கு மேலே மடிச்சுட்டு அது ரெண்டும் வச்சு ஈவனாக இன்னோட் பண்ணுற மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க பேண்ட்டு. 15 மினிட்ஸில் நீங்கள் முடிச்சிடலாம் பேண்ட்டு. பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பெல்ட்டு. இப்போ வந்து இதை பாட்டமில் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். பாருங்கள், பாட்டம் வந்து நம்ம 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வச்சு தான் நம்ம அதை தேக்க போகிறோம். இதில் வந்து இந்த பேண்ட் பொறுத்த வரைக்கும் உள்ள வெளில நல்லா தெரியுது, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த பேண்ட் காட்டுறேன். நீங்கள் எதுக்கும் உள்ள வெளியில் இந்த மாதிரி மார்க் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நூல் கொடுத்துருக்கறதால உள்ள வெளியே ஈஸியாக வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்குது. அதனால தான் இந்த ஃபேன் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்தேன் உங்களுக்காக. இப்போ பாருங்கள், இந்த 2 mm வந்து நம்ம இப்படி மடித்து இப்படி வச்சுக்கலாம். அப்படியே உள்ளே வச்சு நீங்கள் நோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கீழே ஸ்டிச்சு தான் போடணும் கம்பல்சரி. இது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே அந்த மேலே ஸ்டிச் போட்டிங்கன்னா அங்கே சுருக்கம் வந்துடும். அதனால் மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போடுங்க. நான் அடுத்த பெல்ட்லேயும் தெளிவாக காட்டுறேன், பாருங்கள். நான் பெல்ட் வந்து 2 ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இந்த பெல்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நான் அடித்து முடிச்சுட்டு அடுத்த சைடு அப்படியே திருப்பி எடுப்பேன். கவனமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் வெளியில் எடுக்க மாட்டேன், அப்படியே வந்து திருப்பி அடிப்பேன். இப்படி பண்ணிங்கன்னா டைம் சேவ் ஆகும். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இப்போ அப்படியே மடித்து தான் நான் அடிப்பேன். இதை பாருங்கள், திருப்பி அப்படியே அடிச்சுக்கிறேன். இன்னொரு பெல்ட்டில் நான் வந்து தனியாக எடுத்து காமிச்சிருக்கேன். ரெண்டுமே பாருங்கள், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அது பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி தான் தைச்சிக்குவேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நூல் கட் ஆகாது உங்களுக்கு. அவ்வளோதான், பெல்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெவியாக இருக்கும், எத்தனை வருஷம் போட்டாலும் கீழே வந்து சுருக்கமே ஆகாது. இப்போது இன்னொரு பெல்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த பெல்ட் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருப்பேன்.
இப்போது நெக்ஸ்ட் பெல்ட் வந்து நான் அப்படியே வந்து பாருங்கள் கலைக்காமல் அப்படியே பேண்ட் வச்சுருக்கேன். இப்போ கீழே இருக்கிற கிளாத் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே திருப்பி போட்டு மேலே இருக்கிற கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஒரு 2 mm விட்டுட்டு அந்த பெல்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இப்படி மடிச்சுட்டு கீழே இருக்கிற தையல் தான் நம்ம ஃபஸ்ட்டு போடணும். அதை இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வராது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக மறுபடியும் சொல்கிறேன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸ்லையுமே நான் அந்த நுணுக்கமான விஷயங்கள் சொல்லியிருப்பேன். பாருங்கள் இது வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இப்படி பண்ணால் வந்து நம்ம கட் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படியே திருப்பி போட்டு பண்ணிங்கன்னா அது வராது உங்களுக்கு. அந்த ட்ரிக்ஸ் சொல்கிறதுக்காக தான் நான் 2 விஷயமும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள் இந்த பெல்ட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து அடிக்கும்போது திருப்பி வச்சு அடிச்சுக்கலாம். இப்போது இது மேல் பக்கமாக இருக்கா, இப்போ உள் பக்கமாக நம்ம வந்து திருப்பிக்கலாம். திருப்பினா இதில் நல்லா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் நூல் நூலாக இருக்குது, அதனால் உள் பக்கம் காமிச்சிருக்கேன். ஒரே ஒரு ஸ்டெப் இப்படி மடித்து அப்படியே அடிச்சிருங்க. இதை கவனமாக பாருங்கள். ஒரு ஸ்டெப் மடித்து அடிச்சுட்டு அதை வந்து நான் அப்படியே வந்து இன்னோட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஸ்டிச் போட்டுருவேன். பாருங்கள் அவ்வளோதான், இன்னோட் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் அழகாக இன்னோட் ஆகிடுச்சு. இந்த ஒரு பக்கத்தில் ஒரே ஒரு பக்கம் இப்படி மடிச்சிருங்க. அந்த மடித்த பக்கம் வந்து உள்ளே போகிற மாதிரி நீங்கள் அடுத்த தையல் போடணும். அது கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். அது உள்ளே போகிற மாதிரி நம்ம மேலே தையல் வந்து அடிச்சுக்கணும். எல்லாமே உள்பக்கம் வச்சு தான் நான் வேலை செய்கிறேன். வெளிப்பக்கம் வந்து கீழே இருக்கும், உள்பக்கம் வந்து மேலே இருக்கும். இப்போ பாருங்கள் ப்ளீட் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பெல்ட் வைக்கலாம். பெல்ட் வந்து ஆவரேஜாக எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அது பாதி எச்சா இருக்குங்களா. இப்போ வந்து பெல்ட் ப்ளீட்ஸ் வந்து நம்ம பிடிக்கலாம். இது அப்ராக்சிமேட் தாங்க நம்ம பிடிக்கிறது. நான் இந்த பக்கம் 5 இன்ச்சு அந்த பக்கம் 5 இன்ச்சு விட்டுட்டு ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து 5 இன்ச்சுன்னு எல்லாருக்குமே வராது. மெட்டீரியல் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் வரும். மேபி உங்களுக்கு ஒரு ப்ளீட்டு வந்து எச்சு கம்மி வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட பிரித்து விட்டுடலாம். இல்லை எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் பிடிச்சிக்கலாம். இப்போ நான் ஆவரேஜாக பிடிச்சிட்டே வரேன் பாருங்கள் ப்ளீட்ஸு. இந்த மாதிரி இது வந்து அப்ராக்சிமேட் தான். யாருக்குமே இவ்வளோ தான் வரும்னு அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண உங்களுக்கே யூகமாக தெரிஞ்சிடும். ஓகே இவ்வளோ தான் எச்சா இருக்கா, இப்போ நம்ம இவ்வளோ ப்ளீட்ஸ் பிடிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு உங்களுக்கே வந்துடும். அது வரைக்கும் ஆவரேஜாக நீங்களே வந்து ஒரு 5 இன்ச்சுனா 2 பக்கமும் 5 இன்ச்சு அப்படி விட்டுட்டு நீங்கள் பிடிங்க. இப்போ இந்த சைடும் நான் 5 இன்ச்சு விட்டுட்டு தான் நான் பிடிக்கிறேன். பாருங்கள் இப்போ வந்து இந்த ப்ளீட்ஸ் வந்து இந்த மாதிரி பார்த்துருக்கா, இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் வைக்கணும். ரைஸ்லேருந்து ஆரம்பிக்கும் போது இப்படி ஆப்போசிட் அப்படி தான் இருக்கணும். அது கவனமாக பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து போட்டால் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஒரு ப்ளீட்ஸ் வந்து நான் அந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சேன். இப்போ இந்த பக்கம் பார்க்குற மாதிரி வைக்கிறேன். ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகினராக இருந்தால் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. சப்போஸ் அப்படி டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக அதுக்கான ரிப்ளைவை நான் உங்களுக்கு தரேன். இப்போ பாருங்கள் ப்ளீட்ஸ் பாருங்கள். ஒன்று வந்து இந்த பக்கம் இருக்குது, இந்த சைடு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகேங்களா, இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம பெல்ட் வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இது பாருங்கள் எனக்கு ஈவனாக வந்துருச்சு. இங்கே இப்போ சென்டர் வந்து வச்சுட்டு இதோட சென்டர் இருக்கு இல்லையா, பெல்ட்டோட சென்டர், அதையும் நம்ம ஈவனாக வச்சுட்டு ரெண்டுமே வந்து உள்பக்கம் இருக்கணும். அதை பார்த்துக்குங்க. அப்படியே வந்து உள்பக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். பண்ணும்போது கீழே இருக்கிற ப்ளீட்ஸ் வந்து ஆவரேஜாக நல்லா எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆவரேஜ் பண்ணி போட்டுவாங்க. இல்லாட்டி வந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து உள்ளே போய் சிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் கையால் அதை வந்து தடவை கொடுத்து அழகாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷனே வராது. ஏன்னா பிகினராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளீட்டு போய் உள்ளே சிக்கிரும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ வந்து நார்மல் பேண்ட்டுக்கும் இந்த மாதிரி செமி பட்டியாலா பேண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த ப்ளீட்ஸ் வந்து நம்ம நிறைய இதில் பிடிக்கிறோம். நார்மல் பேண்ட்டில் அப்படி பிடிக்க மாட்டோம். நான் நார்மல் பேண்ட்டும் ஒரு வீடியோ கன்ஃபார்மாக உங்களுக்காக போடுறேன். அப்புறம் வந்து அந்த நம்ம காலுக்காக விடுவோம் இல்லையா, அது கொஞ்சம் இதில் பெருசாக இருக்கும் கிளாத்து. நார்மல் பேண்ட்டில் கால் வந்து கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி சேம் ஸ்டிச்சிங் தான். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ அந்த ஸ்டிச் பண்ண எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அது மேலே போகிற மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடித்து வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். எப்போவுமே நீங்கள் பார்த்துக்குங்க, இது கன்ஃபார்மாக உள் பக்கம் வந்து மேலே இருக்குது, நல்ல பக்கம் கரெக்டான பக்கம் வந்து உள்ளே இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் போடணும். கரெக்டாக இப்படி நான் கையில் தடவி கொடுக்குறேன் இல்லையா, அந்த மாதிரி தடவி கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டே வாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் தடவி கொடுக்கும்போது உள்ளே சிக்கியிருந்தால் உங்கள் கைக்கு அது ஃபீல் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் அப்படியே வந்து ஃபீல் பண்ணியே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் உள்ளே இருக்கா இல்லையான்ட்டு. இதே மாதிரி ஸ்டிச் போட்டு வாங்க. போட்டு லாஸ்ட்டில் முடிக்கும் போதும் பீக் பண்ணிடலாம். நல்லா பீக் அடித்து எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான், பீக் அடித்து எடுத்துடலாம். இப்போ ஃபினிஷிங் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அவ்வளோதான், பெல்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பாருங்கள், அழகாக ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வி ஜாயிண்ட் அடிக்கலாம். இப்போ வி ஜாயிண்ட் அடிக்கிறதுக்காக நம்ம வந்து பெல்ட்டு வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே கால் பெல்ட்டு வந்து 6.5 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப குண்டாக இருந்தால் 7 வைங்க, ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தால் 6 கூட நீங்கள் வைக்கலாம். அதிகபட்சம் 6, 6.5, 7 அவ்வளோதான் தேவைப்படும். காமனாக நான் வந்து இவங்களுக்கு 6.5 வைக்கிறேன். வச்சு நீங்கள் வந்து இழுக்கவே கூடாது, ஆவரேஜ் பண்ணி அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டே வாங்க. இந்த சென்டர் வி ஜாயிண்ட் ரைஸ் வரும் இல்லைங்களா, அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி பீக் அடிக்கணும். இப்போ அடித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் வந்து ரைஸ் எல்லாருக்குமே 14.5, 15 கரெக்டாக இருக்குங்க. 14 வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். அதிகபட்சம் 15 வைக்கலாம். ரொம்ப குண்டாக இருந்தால் தான் 16 வரும். காமனாக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே 14.5 வைங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் கிளாத் பத்தலை அப்படின்னா 14 கூட வைக்கலாம். ஆனால் அதுக்கும் கம்மியாக வைக்காதீங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க, அவங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 13.5 வைங்க போதும். ஏன்னா ரைஸ் ரொம்ப பெருசாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி தொங்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும் உங்களுக்கு. அதனால் எல்லாருக்குமே ஆவரேஜாக 14.5 வைங்க. பாருங்கள், இந்த பக்கம் பெல்ட்டும் நம்ம ஆவரேஜ் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். பாட்டம் பெல்ட்டு பேண்ட் அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா 15 மினிட்ஸில் நீங்கள் முடிச்சிடலாம். அதில் 2 டைமும் அங்கே ரைஸ் வந்து பீக் அடிச்சிருங்க. ஏன்னா வந்து நிறைய வந்து அந்த இடத்துல தான் நமக்கு உட்காந்து எந்திரிக்கும் போது கிழிஞ்சிரும். அதனால் நீங்கள் பீக் அடிச்சிட்டிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு லைஃப் டைம் எப்போவுமே வராது. ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரெண்டும் ஈவனாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், ப்ளிட்ஸ் பாருங்கள் ஒரே ஈவனாக இருக்குது. நம்ம அந்த சைடு 5 இன்ச்சு, இந்த சைடு 5 இன்ச்சு விட்டுட்டு நம்ம ப்ளிட்ஸ் பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், அழகாக ரெடி ஆகிடுச்சு பெல்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய் பாய்.